வணக்கம் மக்களே. சற்று முன் விருதுநகர் தொகுதியில் வெற்றி பெற இருக்கும் விஜய பிரபாகரன் தேமுதிகவில் காத்திருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது விருதுநகரில் மறுவாக்கு எண்ணிக்கை ஒரே வாரத்தில் முடிவுகள். விஜய பிரபாகரன் பரபரப்பாக களத்தில் இருக்கிறார். மேலும் தமிழகத்தில் கடந்த முடிந்த மக்களவைத் தேர்தலில் திமுக 40 இடங்களில் வெற்றி பெற்றது என்றே கூறலாம். இதில் விருதுநகர் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடிகள் ஏற்பட்டதாக தேர்தல் ஆணையத்தில் தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிட கழக வேட்பாளர் விஜய பிரபாகரன் புகாரும் அளித்துள்ளார். மேலும் டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்த பிறகு இது குறித்து விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் மறு தேர்தல் கோரிக்கை இல்லை எனவும் விருதுநகரில் வாக்கு எண்ணிக்கையின் பொழுது குளறுபடி வாக்குகள் எண்ணிக்கை மீண்டும் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். அதாவது என்னன்னா, அங்கே குளறுபடிகள் நடந்திருப்பதாகவும் ஆகையால் மீண்டும் அங்கு வாக்கு எண்ணிக்கையை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுப்பப்பட்டிருக்கிறது அவருடைய தரப்பிலிருந்து. தேர்தல் ஆணையம் அதிகாரிகள் ஒரு வாரத்தில் முடிவுகள் தெரிவிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் மறு வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிவை அறிவிக்கட்டும், அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கத்தில் தேமுதிகவினர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்களாம். அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாகவும் தயாராக இருக்கிறோம் எனவும் அவருடைய தரப்பில் தேமுதிக தரப்பில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தேமுதிக தோல்வியை கண்டு பயப்படுகிற கட்சி அல்ல என்பதனையும் விஜய பிரபாகரன் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார். மறு வாக்கு எண்ணிக்கையில் தோல்வி அடைந்தாலும் மார்த்தட்டி வரவேற்போம் என்றும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று விஜய பிரபாகரன் கூறியிருக்கிறார். கஷ்டப்பட்டு உழைத்து அங்கீகாரம் கிடைக்காததால் ஏற்பட்ட வழியின் வெளிப்பாடேதான் எனவும் இதை கூறுகிறேன் அப்படின்னு விஜய பிரபாகரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பில் கூறியிருக்கிறார். அதனால் கண்டிப்பாக விஜய பிரபாகரன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் தேமுதிக தரப்பில் விருதுநகரில் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.